வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் முளைச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் மே 6ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 266 ஒரு முக்கியமான ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். ப்ரைஸ் 286க்கு மேலே ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா ஓரளவு தற்காலிகமாக பையிங்க்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ட்ராப் ஆயிரும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சார்ட்டிங் டூல் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அதோட தொடர்ச்சியாக ப்ரைஸ் 286ஐயும் பிரேக் பண்ணி ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக 289 அப்படின்ற இடம் வரைக்கும் ஹையில் போய் இங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட் 288.5 அப்படின்ற இடம் பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு ட்ரேடிங் செஷன். முன்னாள் நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் ஓரளவு கிட்ட தான் ட்ரேட் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு கன்சால்டேட் ஆகி 290 வரைக்கும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் 292 ஒரு தடவை மார்க்கெட் மேலே போக முடியாமல் தான் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருந்தது. அதனால் அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து மறுபடியும் ப்ரைஸை கீழே தள்ளுற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் இப்போதைக்கு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் 286ஐயும் கீழே வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 283 வரைக்கும் வந்துட்டு 283.80 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் கடந்த 2 நாளாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேடிங் சிக்னல் கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றதுலேயும் சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. மறுபடியும் இது ஒரு தொடர்ச்சியாக தான் அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்க காரணத்தினால ஓரளவு ரொம்ப முக்கியமான நாள். நம்ம முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மறுபடியும் நம்ம கவனம் எல்லாமே 286லேயே இருக்க போகுது. ஆனால் ஒரு செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. 286 ரெசிஸ்டன்ஸை வச்சு செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும். அப்படி இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுனா 282 பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற 276 அப்படின்ற அடுத்த ஜோன் அடைய முடியும். அப்படி இல்லாமல் 286 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே ஸ்டே ஆகிட்டு இருந்ததுன்னா மறுபடியும் 92 தொட்டுட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. எப்போ நம்ம 286 கண்ணால் பார்த்துட்ருக்கோமோ அது வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கவலையப்பட வேண்டாம். குட்வில் சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா இந்த 286 அதோடைய கவனத்தையும் முழுசாக செலுத்துறதுனால கண்டிப்பாக நம்ம சார்ட்டிங் டூல் நம்ம ட்ரேடிங் டெசிஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். சரி, இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.